ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஹாரி பேசிக் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜுவல்லரி மேக்கிங். அதெல்லாம் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஜுவல்லரி மேக்கிங்கில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேங்கிள்ஸ் மேக்கிங் தான் நான் சொல்லித்தர போகிறேன். சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு பிளாஸ்டிக் பேங்கிளில் நம்ம எப்படி அழகாக நம்ம கிரியேட்டிவிட்டியாக ஒரு அழகான பேங்கிள்ஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிளாஸ்டிக் வளையல் உங்களுடைய சைஸுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் பிளாஸ்டிக் வளையல் வாங்கிக்கோங்க. இது 2.8, இந்த வளையல் சைஸ் 2.8 நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலருக்கு ஏற்றாப்போல் சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. நான் கிளிப் ஸ்டோன் வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் கிளிப் ஸ்டோன் வாங்கியிருக்கேன். அது கூடவே பிங்க் கலர் கிளிப் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப்பில் நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா, ஸ்டோன் செயின் வாங்கியிருக்கேன் நான். ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மெட்டீரியல் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற பேங்கிள்ஸ், சில்க் த்ரெட், இதே போல் குந்தன் ஸ்டோன், கிளிப் ஸ்டோன் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து அது மாறுபடும். நீங்கள் என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் அந்த கலர் காம்பினேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். க்ளூ, சிசர், ஒரு அட்டை, கேலண்டர் அட்டை இருக்கும் இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கிற பழைய கேலண்டர் அட்டை நீங்கள் எடுத்துக்குங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இந்த த்ரெட்டு பிரிச்சுக்குங்க. பிரிச்சுக்கிட்டு இது நுனி பகுதி இருக்குது இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த கேலண்டர் அட்டை இருக்கு இல்லையா அதில் நம்ம சுற்றிக்கணும். உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ அத்தனை கவுண்ட்டில் தேவையான அளவு இதே போல் நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். நான் என்னுடைய தேவையான அளவு நான் ஏற்கனவே சுற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை கட் பண்ணிக்கணும். நம்ம சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் லைட்டாக க்ளூ போட்டு நம்ம ஒட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் கொடுக்கணும். இது ட்ரை ஆன பிறகு நம்ம சிசரால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா இந்த பிளாஸ்டிக் வளையல் இருக்கு இல்லையா, இதில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி இதில் நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அது சுற்றிக்கிட்டே வரணும். அதை நான் எப்படி சுற்றுறேன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே பாதி சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக சுற்றினா நம்மளுக்கு டைம் பத்தாது. நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே நான் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இது ஃபினிஷ் சுற்றின அந்த நூல் அளவு இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், புதுசாக நூல் எடுக்கிறேன். எடுத்த பிறகு என்ன பண்ணுறேன்னா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. தெரியுதா, அதில் அதில் இந்த த்ரெட்டை ஒட்டிக்கிட்டு நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் சுற்றுறோம். நீங்கள் உடனே நீங்கள் சுற்றுனீங்கன்னா அந்த க்ளூ ஒட்டாரு. நம்ம அந்த த்ரெட்டு தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரவுண்டு சுற்றிக்கிட்டே வரணும். இது பொறுமையாக சுற்றுங்க. அதோட ஷேப் அழகாக வரணும். ஒன்று மேலே ஒன்று சுற்றக்கூடாது. இது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இது பக்கத்தில் சுற்றணும். ஒன்று மேலே ஒன்று நம்ம சுற்றக்கூடாது. அதை நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்கணும். நான் இதை சுற்றிட்ட பிறகு காமிக்கிறேன் பாருங்கள்.
பொறுமையாக சுற்றுங்க. என்னுடைய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க, நான் இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வந்து இன்றைக்கி தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஆரி பேசிக் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா என்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் தனியாக கேட்டுருந்தாங்க. இதே ப்ளஸ் சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்கில் எங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் வந்து சிம்பிளாக சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அவங்க நம்மளுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு தான் இது சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதிலே வந்து நிறைய டிசைன், நிறைய மேக்கிங்லாம் நம்ம வந்து பண்ணலாம். எல்லாமே நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம யாரையும் நம்ம பார்க்க தேவை. நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம அழகாக நம்மளுடைய பேங்கிள்ஸில் நம்மளே வந்து ஓனாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வந்து பொறுமையாக தான் பண்ணணும். அந்த ஃபினிஷிங்லாம் வந்து நல்லா வரணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்லாம் வந்து எப்படி பண்ணணும், நம்ம எந்த மாதிரி நம்ம வந்து இந்த சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ண, எந்த அளவு எடுக்கணும், இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லி தருவேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இது க்ளூ போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து க்ளூ ஒட்டிட்டு அதை வந்து தேவையான நூலை வரைக்கும் நான் விட்டுட்டு மீதி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த பிளெயின் பிளாஸ்டிக் வளையல் மேலே நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இது ஒரு சென்டர் இருக்குது இல்லையா, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோன் செயின் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி ஒட்டிக்கிட்டே வரணும். தெரியுதா உங்களுக்கு? இல்லை, க்ளூ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி இந்த ஸ்டோன் செயின் வந்து நான் வந்து ஃபுல்லாக இந்த பேங்கிள் ஃபுல்லாக நான் ஒட்ட போகிறேன். ஸோ அது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிளெயின் வளையலில் லைட்டாக க்ளூ தடவிட்டு அதில் வந்து நம்ம ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணி நான் வந்து ஒட்டிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து இந்த ஸ்டோன் வச்சு கேட்டனால நான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் மாடல் வந்து அவங்களுக்கு வந்து நான் பண்ணித்தரேன். அவங்க வந்து ஸ்டோன் வச்சு கேட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்டோன் ஒட்டி அவங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன். இந்த வளையல் வந்து நான் அவங்களுக்காக தான் நான் வந்து இது வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து நான் கொரியர் சென்ட் பண்ணோம். ஓகேவா? அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் உங்களுக்கு புரியும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து இது அவங்களுக்கு நான் மேக் பண்ணுற வளையல் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே நூல் சுற்றணும் இல்லையா, அதே போல் இங்கே தடிமனாக இருக்குது இல்லையா, இந்த பேங்கிள்லேயும் நூல் வந்து தேவையான அளவு சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கிளிப் ஸ்டோன்லாம் இருக்குது இல்லையா, கிளிப் ஸ்டோன், இது வந்து இதுவும் கிளிப் ஸ்டோன், இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கிளிப் ஸ்டோன். அவங்க வந்து இந்த கலரில் கேட்டதுனால நான் அதுக்கு ஏற்றாப்போல் அவங்க சாரீக்கு ஏற்றாப்போல் நான் இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து ஸ்டோன் இந்த ஃபுல்லாக சில்க் த்ரெட் வந்து நான் சுற்றிக்கிட்டு அதில் வந்து இந்த கிளிப் ஸ்டோனும் இந்த ரவுண்டு ஸ்டோனும் வந்து கிளிப் ஸ்டோனும் வந்து நான் யூஸ் பண்ணி இந்த ப்ளைனாக இருக்கிற பேங்கிள் வந்து நான் வந்து அழகுபடுத்த போகிறேன். நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இது வந்து சிம்பிளாக தான் இருக்குது. இதில் வந்து நம்ம சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி சுற்றின பிறகு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கிளிப் ஸ்டோன் இருக்குல்லையா, அதை வந்து ஒட்டிட்டு
அது பக்கத்துலேயே இந்த பிங்க் கலர் கிளிப் ஸ்டோனும் நான் ஒட்டிட்டு இங்கே வந்து கேப் இருந்தது. ஸோ இதோட தடிமனை பொறுத்து நான் வந்து டிசைனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த வளையலுக்குள்ளே தான் நம்மளுடைய ஃபினிஷிங் ஒர்க்கு எல்லாமே இருக்கணும். இதை விட்டு வெளியே போச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ எல்லாம் மாட்டிக்கும். அதுக்காக அதுக்கேற்றப்ப நான் வந்து இந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் தான் நான் இந்த பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஒட்டிட்டோம், இங்கே வந்து கேப் இருந்தது. நான் வந்து இதில் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அவங்க வந்து ஸ்டோன் வச்சு கேட்டனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டோன் வந்து அழகாக ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து 4 சைடும் வந்து அளவெடுத்து, அதாவது நம்ம வந்து ஏனோ தானோன்னு பண்ணலை, இது வந்து அளவெடுத்து நம்ம பண்ண. அளவெடுத்து எப்படின்னா இங்கே ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு நேராகவே இந்த கிளிப் ஸ்டோனை இங்கே ஒட்டியிருக்கேன். இதுக்கு ஏற்றாப்பில் நான் ஒட்டியிருக்கேன். அதே போல் இந்த சைடாக வந்து ஒட்டியிருக்கேன்னா இதுக்கு ஏற்றாப்பில் இங்கேயும் நான் ஒட்டியிருக்கேன். அதே போல் ஃபஸ்ட்டு இதை ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, அந்த அளவை வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதாவது இங்கே இருக்கிற அந்த அளவும் இதுக்கு இடைப்பட்ட அளவு என்னவோ அதை எடுத்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணி இந்த இடத்துல வந்து க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் இந்த பக்கம்லாம் நான் வந்து ஒட்டியிருக்கேன். 4 சைடும் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், 4 பக்கமும் 1 2 3 4 தெரியுதா? இப்போ நம்ம வந்து எவ்வளோ சிம்பிளாக இந்த வளையல் வந்து நம்ம எவ்வளோ கிராண்டாக அழகாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது வந்து சிம்பிளாக இருக்கா? நம்ம சிம்பிளாக பிளாஸ்டிக் வளையல் போட்டு பார்த்துருக்கோம். ஆனால் அதே வளையலை வந்து நம்ம வந்து இதை போல் சில்க் த்ரெட் சுற்றி நம்ம வந்து அழகுபடுத்தும் போது அதோட லுக்கே வந்து தனிச்சு தெரியுது பாருங்கள். இது வந்து சாரீக்கு மேட்சாக நான் பண்ணியிருக்கேன். இந்த இது தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஆரி ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆரி ப்ளவுஸ். அதுக்கு ஏற்ற அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற பேங்கிள் தான் வந்து இந்த கலர் நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இது பிளைன் வளையல். இது வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சோம் நம்ம போடலாம். இல்லைனா சிங்கிளாகவும், அதாவது எந்த இதுவும் டிசைனும் இல்லாமல் வெறும் பிளைனாகவும் நம்ம வந்து இந்த வளையலை வந்து சில்க் த்ரெட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியும் போடலாம். இப்போது நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி போடலான்னா, இப்போது நான் ஏற்கனவே பண்ணி வச்ச வளையல் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 5 வளையல் இருக்கு இல்லையா, 5 வளையல், இது மட்டுமே நீங்கள் ஒரு போடலாம். ஓகேவா? இதுவும் இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. நீங்கள் எப்படி போட்டால் அழகாக இருக்குமோ இப்படி 4 வளையலும் போடலாம். ஸ்டோன் வைக்காமல் போடலாம், இல்லை ஸ்டோன் வச்சும் இப்படி போடலாம். இப்போ வந்து நான் 12 வளையல் ரெடி பண்ணணும். நான் பார்த்தீங்களா எத்தனை வளையல் 9 ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 3 வளையல் வந்து ரெடி பண்ணும். சரி, அதுக்காட்டியும் உங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நான் இது வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய சப்ஸ்கிரைபரும் வந்து கேட்டதுனால அவங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரியும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? இப்படி கலந்து போடலாம், ஸ்டோன் ஒட்டியும் போடலாம். அதுக்கப்புறம் டிசைன் வளையல், திரும்ப ஸ்டோன், அப்புறம் பிளைன் வளையல், மறுபடியும் வந்து டிசைன், பிளைன் வளையல், இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிளைன் வளையல் வேண்டான்னா அதை நீங்கள் எடுத்துட்டு இந்த ஸ்டோன் ஒட்டியை நம்ம வந்து போடலாம். எல்லாமே நம்மளுடைய விருப்பம். அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயும் வைக்கலாம். ஸோ இன்னும் நான் இந்த வளையல் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும். சரி, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இல்லையா. என் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கும் நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல் நம்ம புது புது க்ரியேட்டிவிட்டியாக புது புது டிசைனில் வந்து இந்த வளையல்லாம் நம்ம அழகாக மேக் பண்ணலாம். உங்களுக்கும் வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றா போல் நீங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக போட்டால் எப்படி இருக்கும், இதே போல் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நம்ம வளையலாம் இப்படி போட்டால் எப்படி இருக்கும் நம்மளே வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாகவே நான் சொல்லி தருவேன். ஓகேவா? இது வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு அந்த ப்ளவுஸ், சாரீ, பேங்கிள்ஸ், கிளிப் இதெல்லாம் வந்து நான் செட்டாக வந்து எடுத்து ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் அதுக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.